கோவை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் வேகமாக வளரும் நகரமாகும். கோவைக்கு ரயில் பயணம் ஒரு அற்புதமான அனுபவத்தை வழங்குகிறது. இந்திய ரயில்வே பல முக்கிய நகரங்களை கோவையுடன் இணைக்கிறது. இவற்றின் சில அழகிய வழித்தடங்கள் உள்ளன. தமிழ்நாட்டின் விரைவான வளர்ச்சி பெறும் நகரங்களில் ஒன்றான கோவை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் அதன் ஜவுளி தொழில்களுடன் சேர்த்து கண்கவர் நிலப்பரப்புகளுக்காகவும் அறியப்படுகிறது. ஊட்டி மற்றும் பொள்ளாச்சி போன்ற முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு கோவை ஒரு மையப்புள்ளியாக செயல்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள பயணிகளுக்கு கோவை ஒரு கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகும். இந்த நகரத்திற்கு ரயில் பயணங்கள் மூலம் வருவது மிகவும் இனிமையான அனுபவங்களில் ஒன்றாகும். இந்திய ரயில்வே முக்கிய நகரங்களை கோவையுடன் இணைக்கும் பல வழித்தடங்களை கொண்டுள்ளது. கோவைக்கு சிறந்த ரயில் பயணங்களுக்கான சில பரிந்துரைகள். அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து வருபவர்களுக்கு பாலக்காடு கோவை வழித்தடம் மிகவும் அழகானது. பசுமையான வெப்பமண்டல ஆறுகளால் சூழப்பட்ட இந்த வழித்தடம் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக செல்லும் பாலக்காடு கணவாய்க்கு இட்டு செல்கிறது. இது உங்களை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருகிறது. இந்த பயணத்தின் போது பயணிகள் தேயிலை தோட்டங்கள், நெல் வயல்கள் மற்றும் மசாலா பொருட்களின் தோட்டங்களின் மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை அனுபவிக்கிறார்கள். கேரளாவின் பசுமைக்கும் தமிழ்நாட்டின் வறண்ட நிலப்பரப்புக்கும் இடையிலான வேறுபாடு தவறிவிடக்கூடாது ஒன்று. ஹைதராபாத்திலிருந்து கோவை வரையிலான ரயில் பயணம் தெலுங்கானா மாநிலத்தை தமிழ்நாடு மாநிலத்துடன் இணைக்கிறது. ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு இரண்டையும் கடக்கும் போது இது வழங்கும் கண்கவர் காட்சிகளுக்காக இது அறியப்படுகிறது. பயணிகள் கோயம்புத்தூரின் எல்லைக்குள் இருக்கும்போது வறண்ட பீடபூமிகள், நதிப்படுகைகள் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் பயிர்களை காணலாம். இயற்கையின் இந்த அழகு இந்த பயணத்தை மிகவும் சுவாரஸ்யமாக்குகிறது. பெங்களூரு நகரை சுற்றியுள்ள அழகு அனைவரும் அறிந்தது. சதாப்தி எக்ஸ்பிரஸ் பொதுவாக எங்கும் நிற்காததால் தொழில் முனைவோர் பெரும்பாலும் இந்த ரயிலை தேர்வு செய்கிறார்கள். மேலும் ரயிலிலிருந்து பார்க்கும் காட்சிகளும் அற்புதமாக இருக்கும். பெங்களூருவிலிருந்து கோவைக்கு ரயில் பயணிக்கும் போது காடுகள், விவசாய நிலங்கள் மற்றும் இயற்கையின் பல ரம்மியமான காட்சிகளை கடந்து செல்கிறது. சேலத்திலிருந்து ஈரோடு வரையிலான பகுதி குறிப்பாக மலைகளையும் பெரிய பயிர் நிலங்களையும் கொண்டிருப்பதால் கண்கவர் காட்சிகளை வழங்குகிறது. மங்களூரு கோவை வழித்தடத்தில் ரயில் பயணம் செய்வது இதுவரை அனுபவிக்காத ஒரு அனுபவத்தை வழங்கும். ஏனெனில் இது இயற்கையின் அனைத்து அழகையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. தூத்சாகர் அருவிக்கு அருகில் அடர்ந்த காடுகள், அருவிகள் மற்றும் மலைகள் வழியாக ரயில் படிப்படியாக மேலேறுகிறது. குறிப்பாக சக்லேஷ்பூர் பகுதி அழகான பள்ளத்தாக்குகளை காட்டுகிறது. இது பயணத்தின் அழகை மேலும் கூட்டுகிறது. மழைக்காலத்தில் இந்த பயணத்தின் அழகு பன்மடங்கு அதிகரிக்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு மூலையிலும் நீர்நிலைகளை காண முடியும். அதே நேரத்தில் பசுமை மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கும். இந்த சென்னை கோவை எக்ஸ்பிரஸ் இந்த வழித்தடம் தென்னிந்தியாவில் அதிகம் பயணிக்கப்படும் வழித்தடங்களில் ஒன்றாகும். இது சென்னையை கோவைக்கு இணைக்கிறது. இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் உங்களை இயற்கையோடு நெருக்கமாக கொண்டு செல்கிறது. பசுமையான வயல்வெளிகள், பழமையான கிராமங்கள் மற்றும் சிறிய நகரங்களின் கண்கவர் காட்சிகளை இந்த ரயில் பயணம் வழங்குகிறது. தமிழ்நாட்டின் கிராமப்புற அழகை ஒவ்வொரு இடத்திலும் உணரலாம். பயணத்தின் தொடக்கத்தில் சென்னையின் கடலோர பகுதியிலிருந்து கோவையின் உயரமான பகுதிகளுக்கு மாற்றம் தென்படும். சூரியனின் பொன்னிற கதிர்கள் நிலப்பரப்பில் பரவும் அதிகாலை அல்லது அந்திசாயும் வேளையில் இந்த வழித்தடம் மிகவும் அழகாக இருக்கும். ரயில் மூலம் கோவைக்கு செல்வது வெறும் பயணம் மட்டுமல்ல, இது தென்னிந்தியாவின் மிக அழகான சில பகுதிகள் வழியாக ஒரு காட்சி பயணம். மேற்கு தொடர்ச்சி மலைகளை கடந்து தமிழ்நாட்டின் செழுமையான கலாச்சார நிலப்பரப்புகளையும் நீலகிரி மலை ரயிலின் பாரம்பரிய அழகையும் அனுபவிப்பது ஒவ்வொரு பயணமும் மற்றொன்றிலிருந்து வேறுபடுகிறது. இந்த அழகிய ரயில் பயணங்கள் உங்களை கோவைக்கு அருகில் கொண்டு வந்து இயற்கை மற்றும் கலாச்சாரத்தின் மீதான உங்கள் அன்பையும் மரியாதையும் ஆழப்படுத்துகின்றனர். அடுத்த முறை இந்த அற்புதமான நகரத்திற்கு செல்ல திட்டமிடும் போது ஒரு குறிப்பிடத்தக்க அனுபவத்திற்காக ரயிலில் பயணிக்க முயற்சி செய்யுங்கள்.